போன வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது எக்கனாமிக் பபிளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு க்ரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அது என்ன க்ரைம் அப்படின்னு உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொன்னீங்க. பட் ஒரு சில பேர் கரெக்டான ஆன்சரையும் சொன்னீங்க. எஸ், அது வந்து 2006 வாக்கில் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த அந்த ஒரு ஈமூ பண்ண ஸ்கேம் தான். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஈமூ பண்ண ஸ்கேம் பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் பற்றின இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈமு கோழி வந்து தமிழ்நாட்டோட ஒரு நேட்டிவ் ஸ்பீஷிஸ் கிடையாது. இந்த ஈமு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டு ஈமு வந்து இந்தியாவுக்கு 1990s வந்துச்சு. பட் இந்த ஸ்கேம் வந்து 2006 தான் ஆரம்பிச்சுது. அதுவும் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படின்ற இடத்துல தான் இந்த ஸ்கேம் முதல்ல ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஸ்கேம் வந்து ஃபஸ்ட்டு ஈமூக்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஈமூக்களுக்கு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து நிறையா டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இவங்களே ஒரு செட் ஆஃப் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஈமு கறியெல்லாம் விற்றாங்க. ஸோ இது மூலமா மக்களுக்கு வந்து ஓகே, ஈமு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைஞ்சிட்டு வருது அப்படின்றத மெசேஜை கொண்டு போய் சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பொலிட்டீஷியன்ஸ், சினி ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஈமு பண்ணையோட பிரான்ச்சஸ் எல்லாம் திறந்து வச்சாங்க, ஹோட்டல்ஸை திறந்து வச்சாங்க. இதனால ஈமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஈமு பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இது வந்து வயபிளான பிஸ்னஸ் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு நிறையா ஃபேக் நியூஸஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன ஃபேக் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா, ஒரு ஈமோட விலை வந்து 20,000 ரூபா வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈமுவோட முட்டை வந்து 1200 ரூபா விற்கும். ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. ஈமுவோட வளர்ந்து வர பாப்புலாரிட்டியை பார்த்து நிறைய மக்கள் வந்து ஈமுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈமுக்களை மக்கள் கிட்ட டைரெக்டாக விற்கல, அதுக்கு பதிலாக ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 முக்கியமான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் முதல் ஸ்கீம் என்னென்னா, இந்த இன்வெஸ்டார் வந்து 1.5 lakhs கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 to 4 lakhs வரைக்கும் 2 வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1.5 lakhs நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஈமு கோழிகள் தருவாங்க. அந்த ஈமு கோழிகளை பராமரிக்கிறதுக்கு 6000 ரூபா தருவாங்க. ஸோ இந்த 6000 ரூபா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈமு கோழி வளர்த்துறதுக்கான ஷெட்டு, அதோட உணவு, இந்த மாதிரி செலவுக்கெல்லாம் 6000 ரூபா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயர்லி போனஸாக 20,000 தந்தாங்க. இன்னொரு ஸ்கீம் இருந்துச்சு. இந்த ஸ்கீமில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விஐபி ஸ்கீமா. இந்த ஸ்கீமில் வந்து அதே இனிஷியல் அமௌண்ட் தான் 1.5 lakhs பே பண்ணோம். பட் இந்த ஈமூஸை வந்து நம்மக்கிட்ட தரமாட்டாங்க. நம்ம வந்து அதை வாங்கி வளர்க்க தேவையில்லை, அவங்களே அதை வளர்த்துப்பாங்க. நமக்கு வந்து மந்த்லி 7,000 வந்துருமா. அது போக அதே மாதிரி இயர்லி போனஸ் 20,000 வந்துருமா. இது இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க, பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லை, ஏழை விவசாயிகள், பென்ஷன் வாங்குற ரிட்டையர்ட் பீப்புள், இவங்க எல்லாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து காட்டு தீ மாதிரி பரவச்சு நிறையா பேர் இது வந்து ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ்ன்னு நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்லையும் இதே பிஸ்னஸ் மாடல் யூஸ் பண்ணி நிறையா ஈமு கம்பெனிஸ் வந்துச்சு. இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வைரலாக இருந்துச்சுன்னா, திருப்பூர், ஈரோடில் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு ஈமு பண்ணையாச்சும் இருக்கும். நீங்கள் ஒரு ஹைவேயோ, ஒரு ஸ்டேட் ஹைவேயோ போனீங்கன்னா சைடில் ஏதாவது ஒரு ஈமு பண்ணையாவது நீங்கள் பார்க்காம போகவே முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸ்லாம் கரெக்டாக நடந்துச்சு. இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க போட்ட பணம் மாதம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. எல்லா எக்கனாமிக் பபுளும் பஸ்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கேமும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ஸ்கேம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, இவங்க வந்து இவங்களோட மாதம், அதாவது மந்த்லி பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணலை. இவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த சொன்ன அமௌண்ட்டை அவங்க கரெக்டாக பே பண்ணலை. எதனால் இது வந்து அவங்களால பே பண்ண முடியலன்னா, இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு சர்க்குலர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டாங்க. சர்க்குலர் ட்ரேடிங் என்னென்னா, ஃபைனல் கஸ்டமர்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டை போய் சேர்க்க மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து இந்த கம்பெனிஸும், இந்த கம்பெனிஸ்கிட்டேருந்து இன்வெஸ்டர்ஸும் மாற்றி இவங்களுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால்
ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட்டும் எங்கேயும் வரதில்லை. இவங்களும் அவங்களும் மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணிக்கிறாங்களே வழிய ரியல் ப்ராஃபிட் எங்கேயுமே வரதில்லை. ஸோ இதனால் இந்த பிஸ்னஸ் ஐடியாவோட ஃப்ளாஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நல்ல உஷாராக இருந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட பணத்தை திருப்பி எடுத்துட்டாங்க. போட்ட பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க ஸ்கீமை கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பட் நிறையா பேர், குறிப்பாக ஏழை விவசாயிகள், இவங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதனால இவங்க வந்து இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதனால் அஃபெக்ட் ஆனாங்க. 9,400 கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு. தி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஈரோடில் இருக்குது. ஸோ இந்த விங்கில் வந்து கிட்டத்தட்ட 22 டிவிஷனில் இந்த கம்பெனிஸ் மேலே கேசஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க போட்டு ஏமாந்த பணம் அவ்வளோதான். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து மிச்சம் மீதி இருக்கிற ஈமுக்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி விற்று அதில் வர காசை இந்த இன்வெஸ்டர்ஸ்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த க்ரைமை பற்றி நாங்கள் சொன்னதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த க்ரைம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் இந்த மாதிரி ஒரு க்ரைம் பண்ணணும்னு இல்லை, பட் உங்களை சுற்றி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு க்ரைம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், மற்றவங்களையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணோம்.